சேனல்ல இப்போ நம்ம என்ன ஷோ பார்க்க போறோம்னா குட்டி சமையல். குட்டி சமையல்ல நம்ம என்ன சமைக்கலாம்? அம்மா சொல்லிருக்காங்க என்ன ஆரம்பிச்சாலும் ஸ்வீட் இருந்தா ஆரம்பிக்கணும்னு. அதனால நம்ம கேசரி செய்யலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Oh my god! நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கலையே. வாங்க வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம். எங்களுக்கு ட்ராலி தள்ளி போல ஹெல்ப் பண்றீங்களா? இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சிடலாமா? இப்போ நம்ம கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முந்திரி, திராட்சை, நெய், ரவை, கேசரி பவுடர், ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். கடை சூடானதும் நம்ம நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியையும் திராட்சையையும் வறுத்துக்கலாம். வாசனை மணக்குதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு ரெடியா இருக்காங்க. முந்திரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ திராட்சை. திராட்சை புஃப்னு உப்புன உடனே எடுத்துருங்க. அதே எண்ணெயில ரவைய போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடே மணக்குதா? வாசனை ரொம்ப வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம்.
2 ஸ்பூன் தண்ணி போட்டுக்கோங்க கடாயில. தண்ணி சூடானதும் நம்ம வறுத்த ரவையை போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு ரெடியா வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். திறந்து வர நேரத்துல 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்ச உடனே லைட்டா கலரிக்கோங்க. இப்போ நம்ம சுவையான கேசரி ரெடி ஆக போகுது. கேசரி பவுடர்ல நல்லா தண்ணி ஊத்திக்கணும்.
லைட்டா ஏலக்காய் தூள், கடைசியா வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும். அவ்வளவுதான், நம்ம கேசரி ரெடி. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்டா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? யம்மியா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்?